சும்மா எது அசிங்கம்னு தெரியுது இல்ல, கேவலம்னு தெரியுது இல்ல. பீஸா பர்க்கறது கோக் குடிக்கிறது உனக்கு நாகரிகம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் இளநீ கரும்புச்சார் பழச்சாறு குடிக்க மாட்டியா? சட்டம் வருது, தேசிய குடிபானம்னு வருது. கரும்புச்சார், பதநீர், இளநீர், பழச்சாறு வரணும். சமூக கெட்டு கிடக்க பேச மாதிரி. நீ பழச்சாறு கடையில எங்க கூட்டம் இருக்கு, சாராய கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கு, நூலகத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, திரையரங்கில் எவ்வளவு கூட்டம் இருக்கு, கால் செருப்பு கண்ணாடி குளிரூட்டப்பட்ட அறையில் இருக்கு, காய்கறி தெருவில் கிடக்கு. இதை மாற்றணுங்கிற, அதுக்கு தான் தலைகீழ் மாற்றம்னு சொல்றேன். புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம்ங்கிறேன். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான் சீமா ரொம்ப நாளா போயிட்டு இருக்கான்னு நீ வாய்ப்பு தரல. ஆண்டுட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டு, அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லானே விரட்டி வச்சாச்சு. கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற ஒரு தடவை கூடு. அப்ப தெரியுமில்ல அது கற்பனையா இல்ல அது நிஜமான உனக்கு தெரியும், உண்மையானு தெரியும். எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அப்புறம் அது எப்படி செஞ்சிருவா, எப்படி வேலை இருக்கிறனா இல்லையான்னு மட்டும்